இலங்கையில பாரிய விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதுவும் இன்றைய தினம் காலை வேளையில் இந்த பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பொகவந்தலாவ கெம்பியன் பகுதியில் இருந்து பொகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளை 7:40 மணியளவில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதுல பயணித்த 34 மாணவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த பொகவந்தலாவ பெலாகுட பிரதான வீதியின் கொட்டியகல பகுதியில இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கெம்பியன் பகுதியில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இந்த பஸ்ஸில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியினுடைய கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல பஸ்ஸில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிளங்க நாதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.